பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசை காலை வணக்கம். கற்போம் சில வசனம். ஒரு விசை மாத்திரம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை பயன்படுத்தியிருப்போம். இந்த வார்த்தை எதற்காக நாம் பயன்படுத்தி இருக்கிறோம்? ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அதை கொண்டு நாம் ஒரு செயல்பாட்டை செய்வோமா, வெற்றி சிறப்போமா என்பதற்காக பயன்படுத்தி இருக்கலாம். நன்றாய் கவனித்து பாருங்கள். சிம்சோன் கூட ஒரு இடத்துல தேவனிடத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வை பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறான். அவ்விடத்தில் அவன் ஒடுக்கப்பட்ட நிலை, அடக்கப்பட்ட நிலை, சிங்கத்தை கர்ஜிக்கிற சிங்கத்தின் வாயை கிழித்தவன், ஒரே ஒரு கழுதையின் தாடையினாலே அநேகரை அவன் வீழ்த்தியவன், அநேக 100 நரிகளை அவன் கட்டி வயலிலே விட்டவன். ஆனால் இன்று ஒரு பாவ காரியத்தின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டு அந்த கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையில் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழலுக்குள்ளாய் எல்லா கட்டை அவிழ்த்தவன் இன்றைக்கு கட்டப்பட்டு நிலையில் தவிக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிம்சோன் சொல்லுகிறான், ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் கர்த்தாவே என்று சொல்லி அந்த ஒரு விசை தேவனுடைய சமூகத்திலே அவன் அண்டிக் கொண்டான். தேவன் மீண்டும் பலத்தை கொடுக்கிறான். இவ்விதமாய் அவன் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அநேகர். இந்த ஒரு விசை தேவனுடைய சமூகத்திலே அவன் அண்டிக் கொண்டான். தேவன் மீண்டும் பலத்தை கொடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் பழி வாங்குவதற்காக இந்த ஒரு விசையை கேட்காமல் நாம் கேட்கிறது நம்முடைய இக்கட்டின் சூழலில், ஒடுக்கப்படுகிறவர்கள் மத்தியில், இழிவாய் பேசுகிறவர்கள் மத்தியில், கேலி பிரயாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியில் நாம் நற்காரியத்தை செய்து தேவனுடைய பிள்ளை என்று விளங்கும்படிக்கு ஒரு விசை அவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். எல்லாவற்றையும் அவர் மீண்டும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை பார்த்து இகழுகிறவர்கள் மத்தியில் நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நன்மையான காரியத்தில் இந்த நாளில் சிம்சோனுக்கு கொடுத்த பலத்தை நமக்கு கொடுத்து, சுத்த இருதயத்தை நமக்கு கொடுத்து நன்மையான காரியத்தை செய்ய தேவன் தாமே நம்மை வழிநடத்தி இந்த நாள் முழுவதும் காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.